Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் மூடு பனி நிலவு அத்தியாயம் 2. ஜெனிஃபரின் விழிகள் வங்கக்கடலாக விரிந்து அதில் அதிர்ச்சி அலைகள் அடித்தன. பிரீஃப் கேஸில் உருக்கழித்து படுத்திருந்த பிஸ்டலை கையில் எடுத்தாள். இதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரா? ஆமாம். வருண், என்ன சொல்கிற? இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுலேருந்து நீ தெளிவாகவே இல்லை. உன்னோட பேச்சில் குழப்பம் தெரியுது. இன்டர்வியூ என்னாச்சு? காயா பழமான்னு கேட்டால் பூன்னு பதில் சொல்கிற. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேட்டால் பிஸ்டலை காட்டுற. உனக்கு என்னடா ஆச்சு வருண் கண்ணா? பொய்க்கோபம் கலந்த புன்னகையோடு தன் இடது கையின் 2 விரல்களால் வருணின் முன்னுச்சி கிராப்பை பிடித்து லேசாக உலுக்கினான். வருண் பதிலுக்கு ஜெனிஃபரின் கீழ் உதட்டை சூண்டினான். மிஸ், அவசரம் கொடுக்க. பிஸ்டலை தலைகீழாக திருப்பி அதோட வாய்ப்பாரு பார்த்தாள். பிஸ்டலின் இருட்டான வாய்க்குள் ஒரு வெள்ளைத்தாள் சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. என்னது? அதுதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எடுத்துப்படி. நெற்றியில் ஜனித்த குழப்ப வரிகளோடு பிஸ்டலின் வாய்க்குள் விரலை விட்டு அந்த வெள்ளைத்தாளை உருவினால் பிரித்தாள். எலக்ட்ரானிக் டைப்ரைட்டிங் மிஷின் அந்த வெள்ளைத்தாளை ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது. ஜெனிஃபர் படித்துவிட்டு சற்றே பதற்றமாய் வருணை ஏறிட்டாள். வருண், என்னது? என? நீ லாயல் குரூப்ஸ் கம்பெனியில் அக்கௌண்ட் செக்ஷன் கிளரிக்கல் பிரிவுக்கு தானே அப்ளை பண்ண? ஆமாம். இன்டர்வியூ கார்டும் அந்த போஸ்ட்டுக்கு தானே வந்தது? ஆமாம். பட் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் உனக்கு செக்யூரிட்டி வாட்சர் போஸ்ட் கொடுத்துருக்காங்களே? வருண் சிரித்து கொண்டே தன் இடது கை ஆட்காட்டி விரலை நெற்றியில் வைத்து ஒரு கோடு போட்டுக்கொண்டே சொன்னான். தட் இஸ் மை பேட், தட் இஸ் மை ஃபேட். ஜெனி, விதி இந்த இடத்துல வாய் விட்டு சிரிக்க போக எனக்கு இந்த செக்யூரிட்டி வாட்சர் போஸ்ட். எப்படி? என்னோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி சம்மந்தப்பட்ட சர்டிஃபிகேட்களை புரட்டி பார்த்துக்கிட்டே வந்த கம்பெனியோட எம்டி தான். ஆல் இண்டியா லெவலில் துப்பாக்கி சுடும் போட்டியில் 2வது இடம் பெற்றிருந்த சர்டிஃபிகேட்டை பார்த்ததோ திகைச்சு போயிட்டார். இப்படி ஒரு அபார திறமையை வச்சுட்டு நீ அக்கௌண்ட் செக்ஷனுக்கு போய் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. எங்கள் கம்பெனியின் ஊட்டி கிளைக்கு ஒரு செக்யூரிட்டி வாட்சர் உடனடியாக தேவை. உன்ன மாதிரியான ஒரு திறமைசாலி தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். நீ எஸ்ன்னு சொன்னால் உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி ஆகிடும். என்ன சொல்கிறேன்னு கேட்டார். நான் தயங்கினேன். உடனே அவர் அதை வாட்ச்மேன் போஸ்ட் மாதிரி நினச்சிடாத. ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கு உண்டான எல்லா சலுகையும் கிடைக்கும். சேலரி ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ்க்கு 4 டிஜிட்ஸு, தென் 5 டிஜிட் ஊட்டியில் தனியாக குவார்ட்டர்ஸு. ஜெனிஃபர் முதல் தடவை முகன் மறந்தார். பரவாயில்லையே. எனக்கும் அதே பரவாயில்லையேன்னு மனசுக்கு பட்டதால் தான் எஸ்ன்னு சொல்லிட்டேன். எம்டி இன்டர்காமில் தகவல் கொடுத்த 10வது நிமிஷத்தில் இந்த லைசன்ஸ்டு பிஸ்டலும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் டேபிளுக்கு வந்தாச்சு. அப்படின்னா உங்களுக்கு வேலை ஊட்டி பிரான்ச்சுக்கு ஆஃபீஸ்லையா? ஆமாம். இதே ஊரில் வேலை பார்க்க முடியாதா? கேட்டேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே மாற்றம் கிடைக்குமா? வழி ஜெனி, வாரத்துக்கு ஒரு தடவை உன்னை பார்க்க வந்துட மாட்டேன் நான். நீ இப்படித்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். இதோ பாரு வருண், வாரம் வந்து பார்த்தா தான் நம்ம காதல் வளருங்கிற ஸ்டேஜ் இப்போ கிடையாது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கு. லாயல் குரூப்ஸ் கம்பெனியில் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி. சின்சியராக வேலை பார்த்தா ப்ரமோஷன் கிடச்சி மேலே போயிட்டே இருக்கலாம். சரி, 15 நாளைக்கு ஒரு தடவை வரட்டுமா? வேண்டாம், மாதத்துக்கு ஒரு தடவை வந்தால் போதும். ஜெனிஃபர் சொல்லி கொண்டிருக்கும் போதே பேரர் வந்து பக்கத்தில் நின்றார். சார், நீங்கள் மிஸ்டர் வருண்? எஸ். உங்களுக்கு ஃபோன்? வருண் திகைப்பாக எழுந்தான். எனக்கா? ஆமாம் சார், நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மென்ஷன் பண்ணி கூப்பிட சொன்னாங்க. ஜெனி, ஒரு நிமிஷம், ஃபோனில் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ரெஸ்டாரண்ட்டின் மூலையில் இருந்த கேஷ் கவுண்டருக்கு போக ரிசீவர் மல்லாந்து தெரிந்தது. எடுத்து காதுக்கு கொடுத்தான். ஹலோ. மறுமுனையில் ஒரு பெண் குரல் ஒடித்தது. கங்க்ராட்ஸ் அருண். யார் நீங்கள்? முதல்ல கங்க்ராட்ஸ். எப்படிங்க? எதுக்கு கங்க்ராட்ஸ்? உங்களுக்கு வேலை கிடச்சிடுச்சே, அதுவும் லாயல் குரூப்ஸ் கம்பெனியில். வருண் லேசாக எரிச்சலுக்கு உட்படும். இதை பாரு, நீ யாருன்னு தெரியாமல் உன்னோட கங்க்ராட்ஸை நான் வாங்கிக்க முடியாது. அவள் சிரித்தாள். உன்னோட ஃப்ளாஷ்பேக்கை கிளற வேண்டாமேன்னு பார்த்தேன். எனது ஃப்ளாஷ்பேக்கா? ஒரே வரியில் சொல்லட்டுமா? ஒரு பேர அளவுக்கு சொல்லட்டுமா? ஏய், நீ கோபமை பேச முற்பட்ட வருணை குரலை குறுக்கிட்டு அமர்த்தினாளவள். டென்ஷன் ஆகாத வருண், நீ பம்பாய் ஜெயிலில் 2 வருஷம் உள்ளே இருந்ததை நான் யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. வருணின் இருதயம் ஒரு கலவர பகுதியாக மாற உடம்பு வியர்த்து நாக்கு காகிதமாக வறண்டது. யமுனா மறுபடியும் தன் கையில் இருந்த ஃபோட்டோவை பார்த்தாள். ஃபோட்டோவின் முன்னாலும் பின்னாலும் இரத்த கரைகள் தீற்றலாய் தெரிய அந்த கரைகளுக்கு நடுவே இருப்பது தன்முகம்தானா? யமுனா உற்று பார்த்தாள். அவளை தான். கேமராவை நேருக்கு நேர் பார்த்து உதறு பிரியாமல் சிரித்திருந்தாள். இன்ஸ்பெக்டர் பால் பாண்டியனின் குரல் மறுபடியும் காதுகளை உரசியது. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே?
ஆமாம். இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு தெரியுமா? கொஞ்சம் பழைய ஃபோட்டோ மாதிரி தெரியுது. எப்போ எடுத்ததுன்னு ஞாபகம் வரல. சரி, இதை யாருக்கு கொடுத்தீங்க? அதுவும் ஞாபகத்துக்கு வரல. இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு யார் கொடுத்தது? உங்களோட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறதுக்கு முந்தி இந்த ஒரு ஃபோட்டோவையும் பார்த்துருங்க சொன்ன பால்பாண்டியன் தன் சட்டையின் பாக்கெட்டின் உள்ளிருந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஒன்றை எடுத்து யமுனாவின் முகத்துக்கு நேரே காட்டினார். யமுனா அந்த ஃபோட்டோவை பார்த்தாள். இளைஞன், கொஞ்சம் பெண்மைத்தனமான முகம், கெட்டியான மீசை, கண்களில் குறும்பு, உதட்டில் வெடிக்க காத்திருக்கும் சிரிப்பு. யமுனா கேட்டாள், யார் இவர்? இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் இதுக்காக போய் சொல்லணும்? தெரிஞ்சால் தெரியும்னு சொல்லிட்டு போகிறேன். அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாது. பால்பாண்டியன் ஒரு சின்ன புன்னகையோடு தோள்களை குறுக்கி கொண்டார். இட்ஸ் ஓகே. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் யாருன்னு நானே சொல்கிறேன். இந்த இளைஞனோட பேர் லீலா கிருஷ்ணன். பிஇ பட்டதாரி. மதுராங்கத்தில் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தான். எல்லாத்துக்கும் மேலே பால்பாண்டியன் பேச பேச தன் இடது கையை உயர்த்தி அவரை அமர்த்தினாள். சார், நீங்கள் சொல்கிற இந்த லீலா கிருஷ்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. தயவுசெய்து மேற்கொண்டு எதுவும் பேசாமல் இருந்து போயிருங்க. நான் வாழ்க்கப்பட்டிருக்க இந்த வீட்டில் ஒரு கோவில் மாதிரி. என்னோடய கணவர் உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி போயிட்டா பரவாயில்ல, ப்ளீஸ். லீலா கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்கள், நான் போயிடுறேன். ஏன் தெரியாது தெரியாது தெரியாது? பால்பாண்டியன் புன்னகை செய்தார். நீங்கள் இப்படி அடம் பிடிச்சா நான் என் கைவசம் இருக்கிற 3வது ஃபோட்டோவை உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கும். யமுனா திகைத்தார். 3வது ஃபோட்டோவா? பாருங்கள். கையில் வைத்திருந்த ப்ரௌன் கவரை பிரித்து போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஒன்றை எடுத்து யமுனாவின் கையில் கொடுத்தார். யமுனா வாங்கி பார்த்தாள். இருதயத்தில் விரிசல் விட்ட மாதிரி உணர்ச்சி. ஒரு பஸ் ஸ்டாப்பின் பின்னணியில் யமுனாவும் லீலா கிருஷ்ணனும் தெரிந்தார்கள். புன்னகை முகங்கள். இருவருடைய பார்வைகளும் நேருக்கு நேர் மோதி இருந்தன. பால்பாண்டியன் கேலியான குரல் கேட்டு, இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? யமுனாவின் குரல் பதற்றமாக வெளிப்படுது. சார், இப்போவும் சொல்கிறேன், இந்த லீலா கிருஷ்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னு இந்த ஃபோட்டோ ஏதோ ட்ரிக் ஷாட்டு. சாரி மிஸ்ஸஸ் யமுனா, உங்கள்கிட்ட என்கொயரிக்கு வர்றதுக்கு முந்தைய இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் போலீஸ் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட காட்டி வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஃபோட்டோக்கள் எல்லாமே நிஜம், இதில் என்ன தில்லமுள் இல்லை. யமுனாவின் பார்வை இப்போது வீட்டுக்குள் அவசர அவசரமாக பாய்ந்து விட்டு பால்பாண்டியன் மேல் பயமாக நின்றது. சார், சத்தியமாக இந்த லீலாகிருஷ்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அந்த லீலாகிருஷ்ணனே கேட்டால் உண்மை தெரியும். அந்த லீலாகிருஷ்ணன்கிட்ட கேட்க முடியாதே. ஏன்? அவன் இப்போ உயிரோடு இல்லை. நேற்று ராத்திரி தற்கொலை பண்ணிட்டான். பாடி இப்போ போஸ்ட்மார்ட்டத்தில் மார்ச்சோரியில் இருக்குது. யமுனா உறைந்து போய் நின்ற வினாடி பின்பக்க குரல் கேட்டது. அண்ணி! திரும்பினாள். போர்ட்டிகோ படிகளில் ஹரிதா. அண்ணா உங்களை கூப்பிட்டாரு. இதோ இதோ வரேன், இப்போ. ஹரிதா பால்பாண்டியனை ஒரு சந்தேக பார்வை பார்த்து கொண்டே உள்ளே போனாள். யமுனா வியர்த்த முகத்தோடு குரலை தாழ்த்தி கொண்டாள். சார், கடவுள் சத்தியம், இந்த லீலாகிருஷ்ணன் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக வந்துட்டுருக்கேன். குழப்பம் பண்ணி என்னோடய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் குழப்பம் ஏற்படுத்தணும்னு நினச்சிருந்தா காக்கி யூனிஃபார்மில் வந்து உங்கள் வீட்டு ஹால் சோஃபாவில் எல்லாரையும் வச்சுட்டு என்கொயரி பண்ணியிருப்பேன். இப்போ வாசல் நின்று பேசிகிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வேண்டியது உண்மை, அவ்வளவுதான். தற்கொலை பண்ணிக்கிட்ட லீலாகிருஷ்ணன் வீட்டில் சோதனை பண்ணி பார்த்தபோது அவனோட டைரியில் இந்த ஃபோட்டோக்கள் இருந்தது. 2 வருஷத்துக்கு முந்தைய இந்த ஏரியா பீட்டுக்கு நான் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அப்போ அடிக்கடி உங்களை பார்த்துருக்கேன். ஒரு நல்ல குடும்பத்துக்கு மருமகளாக வாழ்க்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் லீலாகிருஷ்ணனுக்கும் என்ன தொடர்புன்னு தெரிஞ்சுக்கத்தான் மஃப்டியில் வந்து பேசிகிட்ருக்கேன். யமுனாவின் கண்களில் இப்போது நீர். சார், நீங்கள் சொல்கிற அந்த லீலாகிருஷ்ணன் யாருன்னே தெரியாது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முந்தி எழுதின கவிதையும் கடிதமும் வேறு விதமாக இருக்கே. கவிதையும் கடிதமுமா? முதல்ல இந்த கவிதையை படிங்க. பால்பாண்டியன் சட்டைப்பாயிலிருந்து ஒரு காகிதம் வெளிப்பட்டு யமுனாவின் கைக்கு போயிற்று. 4 வரி கவிதை அது. யமுனா படித்தாள். யமுனா நதியும் தாஜ்மஹாலும் பிரியலாம். யமுனா, நீ என்னை பிரியலாமா? உன் லீல். தொடரும்.